தேசிய நெடுஞ்சாலையில் நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பயணம் இன்னுமே கூட எளிமையாக்குவதற்கான பல்வேறு பணிகளை மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை துறை ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் தற்போது இன்னொரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 15, 2025 முதல், அதாவது இன்று முதல் ஃபாஸ்டாக் பயனாளிகளுக்கான வருடாந்திர பாஸ் தொடங்க இருக்கிறது. இந்த வருடாந்திர பாஸ் எப்படி செயல்பட இருக்கிறது, யார் யாருக்கானது, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பலன்கள் என்னென்ன, இது எப்படி 10 ஸ்டெப்பில் விண்ணப்பிப்பது போன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் தகவல்களை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸுக்கான ஆண்டு கட்டணம் 3000 ரூபாய். அதாவது 3000 ரூபாய் கட்டினா நீங்க 200 முறை டோல்களை கடக்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முறை ஒரு டோலை கடந்து சென்று மீண்டும் அந்த டோல் வழியாக திரும்ப வந்தால் அது புதிய என்ட்ரியாக கொள்ளப்படும். சோ நீங்க ரிட்டர்ன் வரும்போது அது இரண்டாவது பயணமாகவே கருத்தில் கொள்ளப்படும். இது மாதிரி 200 முறை டோல்களை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா இதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதற்கு அப்புறம் பேப்பர் யூஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு, அதாவது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட்ராக் கட்டண முறைக்கு அது மாறிக்கொள்ளும். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இதை அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம். உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் போயிட்டு ராஜ்மார்க் யாத்ரான்னு டைப் பண்ணிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் உள்ளது. ஆப் ஓபன் பண்ணி மொபைல் நம்பரை பதிவு செய்து ஓடிபி என்டர் செய்து லாகின் பண்ணுங்க. அதன் பின் லொகேஷன் எனேபிள் செய்யுங்க. பிறகு உங்களுக்கு வேண்டிய மொழியை தேர்வு செய்யுங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் மெனுவில் இருக்கும் ஆனுவல் பாஸ் பட்டனை கிளிக் செய்யுங்க. இப்போ இங்கே உள்ள ஆக்டிவேட் பட்டனை கிளிக் செய்யுங்க. மேலும் இங்க இந்த பாஸ் தொடர்பான தகவல்களும் இருக்கும். அடுத்து இந்த பாஸ் அப்ளை செய்ய உங்களுக்கு தேவையான விவரங்களை இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ இங்க உங்க வாகன நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்க விவரங்களை சரி பார்த்து பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. திரும்ப மொபைல் நம்பரை ஒன்ஸ் மோர் கொடுத்து யூபிஐ கார்டு எந்த மெத்தட் ஆனாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் சில மணி நேரத்தில் பாஸ் ஆக்டிவேட் ஆகும். உடனடியாக ரெசிப்ட் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அவ்வளவுதான், உங்க ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் ரெடி. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க 200 டோல்கள் கடக்கவில்லை என்றாலும் அதோட வேலிடிட்டி ஆனது முடிஞ்சிட்டு பேப்பர் யூஸ் அப்படின்ற சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டாக் கட்டண முறைக்கு அது மாறிக்கொள்ளும். விருப்பம் இருக்கிறவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லோருமே இதை பயன்படுத்தணும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இதனால மெயின் பலன் என்னன்னா, 3000 ரூபாய் கட்டுவதன் மூலம் ஒரு டோலை கடக்க நமக்கு ஆகும் செலவு 15 ரூபாய் மட்டுமே. அடிக்கடி நம்ம ரீசார்ஜ் பண்றது மாதிரியான சிரமங்கள் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம நேர விரயமும் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா வாகனங்களுக்கும் கிடையாது. வணிக ரீதியான வாகனங்களுக்கு இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தாது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான உங்களுடைய கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தும். இந்த வருடாந்திர ஆனுவல் பாஸ் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியாது. சுங்கசாவடிகள் இல்லாத ஒரு சுலபமான பயணத்தை சாத்தியப்படுத்துவதற்கான வழிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக இருக்கும். ஏன்னா கூடிய விரைவில் இந்த சுங்கசாவடிகளுக்கு நிரந்தரமாக குட்பை சொல்வதற்கான பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இன்னும் சில ஜிபிஎஸ், ANPR அடையாள முறை போன்ற தானியக்க திட்டங்கள் பரிசோதனையில் உள்ளது. இந்த ANPR ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் முறையானது வரும் நாட்கள்ல இன்னும் சில மாதங்கள்ல சில இடங்கள்ல மட்டும் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இருக்காங்க. ஹைவேஸ்ல அதிகமா பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இது ஒரு வரமாக அமையக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லப்படுது. இல்லைங்க, நான் ரேரா தான் பயணம் மேற்கொள்வேன் என்றால் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஹைவேல ட்ரிப் போற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.